தமிழ்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகங்கள் இருக்கா? தமிழ்ல ஏன் தலித் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இலக்கிய வகை இன்னும் பரவலா பேசப்படாமலே இருக்கு? இந்த மாதிரி இன்னும் சில புத்தகங்களை சேர்த்து நம்ம பிப்ரவரி மந்தோடைய ரீடிங் ஆப் பார்க்க போறோம். ஹலோ, ஐம் மதுத்தி. நீங்க தமிழ் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான சொற்கள், தமிழ்ல நம்ம டெய்லி யூஸ் பண்ற கெட்ட வார்த்தைகளுடைய வரலாறு, தமிழ் அண்ட் ஆங்கில புத்தக பரிந்துரைகள், சிறுகதைகள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்னைய ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் முதல்ல இந்த ரேப்பப்ல பேச போற புத்தகம் அஞ்ஞான சிறுகதைகள் அப்படிங்கிற புத்தகம். எழுத்தாளர் சந்தோஷ் நாராயணன் அப்படிங்கிறவர். இந்த புத்தகத்தை நான் மதுரை கலைஞர் லைப்ரரியில லெண்டிங்காக எடுத்திருந்தேன். தமிழ்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது அன்எக்ஸ்ப்ளோர்டான டாபிக் தாங்க. நிறைய புத்தகங்கள் அதுலேயும் இருக்கு. ஒரு பகுதியாக நானே நம்ம சேனல்ல 5 தமிழ் சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். அந்த எந்திரன் படத்துல ரோபோவுக்கு சொந்தமா யோசிக்கிற சக்தி, காதலிக்கிற சக்தி எல்லாம் என்ன நடக்கும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ரோபோவுக்கு ஆட்சி பண்ற சக்தி என்ன நடக்கும்னு சொல்ற புத்தகங்கள்லாம் இருக்கு. இந்த புத்தகத்துல எல்லாமே குறுங்கதைகள் தான். அதிகபட்சமா ஒரு பக்கத்துக்குள்ள முடிஞ்சிடக்கூடிய கதைகள் தான். நான் சில கதைகளை மட்டும் இதுல ரீட் பண்றேன். முதல்ல ஊசி அப்படிங்கிற கதை. இந்த ஒரு குறிப்பிட்ட ஊசியை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தை டாக்டர் ஆகி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டும். இந்த ஊசியை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தை பெரிய வக்கீல் ஆகும். அப்படி இப்படின்னு சொல்லி கர்ப்பமா இருக்கிற தம்பதியினர்கிட்ட ஏகப்பட்ட ஊசிகளை காட்டுறாங்க. உங்க குழந்தையுடைய பிரெயினை அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டியூன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா போட்டுட்டு ஏலம் எடுக்கிறாங்க அந்த ஊசிகளை. அதாவது நீங்க கண்ட கனவு, நீங்க வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையுமே உங்க குழந்தைகள் மூலமா நீங்க வாழ்ந்து நிறைவேற்றிக்கங்க அப்படிங்கறது அதோடைய கோர் கான்செப்ட். ஊசிகள்லாம் பயங்கரமா விலை போயிடும், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வித்து தீர்த்துருவாங்க. ஒரே ஒரு ஊசி மட்டும் பெண்டிங் இருக்கும். இந்த ஏலம் விடுறவர் கிட்ட போய் அவருடைய அசிஸ்டன்ட் கேட்பாரு, ஏன் ஒரு ஊசி மட்டும் வச்சிருக்கீங்க, இது என்ன ஊசி, இது ஏன் குழந்தைக்கு நான் போட போற ஊசி, என்னது இது உலகத்துடைய பெரிய சேல்ஸ்மேன் ஆகிறதுக்கான ஊசி அப்படிங்கிறது. இதே மாதிரி ஒரு கண்ணாடி ஒருத்தர் முன்னாடி இருக்கும். அந்த கண்ணாடி நீங்க எப்ப சாக போறீங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவா துல்லியமா சொல்லும். நீங்க ஒரு நம்பரா அமுத்தி கேட்கலாம். 10 வருஷம், 5 வருஷம், ஒரு நம்பரா அவர் அமுத்தி கேட்டே வருவாரு. எதுக்குமே பதில் இருக்காது. ஒரு வாரம், 4 நாள், 3 நாள், சரி ஒரு நாள் கவிட கம்மி பண்ணி இத்தனை நிமிடங்கள் அப்படின்னு அந்த கண்ணாடி அப்படியே அவர் மேல விழுந்து சரிய ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். அடுத்தது மெட்டமார்போசிஸ் அப்படிங்கிற கதை. சென்னையில இருக்க பிளாஸ்டிக் சர்ஜரி நிபுணர் கிட்ட ஒருத்தர் போறாரு. ஏற்கனவே அவர் ஒரு 4 தடவை போய் சர்ஜரி பண்ணிட்டாரு. அவரே சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு புருவங்கள் ஏத்தி வேணும், கண்ணங்கள் இப்படி வேணும், இடுப்பு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 4 தடவை நான் சர்ஜரி பண்ணிட்டேன். ஃபைனலாக டாக்டர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, நீங்க அந்த டிவிடிக்களை பார்க்கறத நிறுத்தி ஆகணும் அப்படின்னு. என்ன டிவிடி, எதை சொல்றீங்க, நீங்க தான் ராப்பாகலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, ஐயோ என்னது அப்படின்னு. கொரியன் ட்ராமா டிவிடி, அதை நீங்க பார்க்கறத நிறுத்தியே ஆகணும். ஏன்னா கொரியன் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்குலாம் ஒரு பெரிய இதை செட் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா, இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை லைட்டா பகடி அடிச்சிருக்காங்க. மனசுல சொல்லாத காதல்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். அந்த சொல்லாத காதல்கள் எல்லாம் நம்ம மனசுல தேக்கி வச்சு கஷ்டப்படுறதன் மூலமா நமக்கு ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது, வேதனை தான் மிஞ்சம். ஆனா அந்த காதல்களெல்லாம் சேர்த்து ஒரு ஐஸ் கியூபா நீங்க தேக்கி வச்சுக்க முடியும் அப்படின்னா ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீங்க இந்த மாதிரி ஐஸ் கியூபா அந்த காதை தேக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு. உடனே ஒரு ஐஸ் கியூப் அதுல இருந்து கீழே விழுக்கும். கேட்ட பொண்ணு கால் மேல அது ஏற ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த ஐஸ் கியூப் மேல எதிர்த்து அப்படி நிக்கிறாரு இல்லைங்களா, அவருடைய பேர் எழுதியிருக்கும். அதாவது அவர் அந்த பொண்ணை காதலிச்சிருப்பாரு. நீங்க காதலிக்கிறவங்க உங்களை காதலிக்க வைக்கிறதுக்கான ஒரு நூதன முறை அப்படின்னு இதை சொல்லலாம். நான் அந்த வீடியோ போட்டப்போவே எனக்கு இந்த புத்தகத்தை பத்தியும் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் இதையும் கம்ப்ளீட்டா இன்க்ளூட் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா அதுலயுமே இதே மாதிரி ஒரு புத்தகத்தை பத்தி நான் பேசியிருந்திருப்பேன். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன், தேவைப்பட்டா நிச்சயமா செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் சொல்ல போறது 2 தலித் இலக்கிய புத்தகங்களை நான் படிச்சேன். தலித் இலக்கியம் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு அது ஒரு மாதிரி அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்டா இருக்கு போல இருக்கு. தலித் இலக்கியம் அப்படிங்கிறது நம்ம சொசைட்டில பெருசா பேசப்படாத ஒரு இலக்கிய வகை. இன்னும் அதுலயுமே ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. அண்ட் அவங்களுடைய வலிமை வாழ்க்கைகளையும் அவங்க கடந்து வந்த கஷ்டமான நினைவுகளையும் பேசுற புத்தகங்கள் தான் அது எல்லாமே. 2 தலித் இலக்கிய புத்தகங்கள், 2 பத்தியுமே நான் இண்டிவிஜுவலா வீடியோஸ் நம்ம சேனல்ல பேசியிருக்கேன். ஒன்று இமயம் சார் எழுதின பெத்தவன் அப்படிங்கிற புத்தகம். ஆனர் கில்லிங் அப்படிங்கிறது உலகம் எவ்வளவோ நவீனமயமாக்கப்பட்டாலும் இன்றளவுல நடந்துட்டு தான் இருக்கு. முதல் பக்க தலைப்பு செய்தியில வருதோ, இல்ல பெட்டி செய்தியில வருதோ, இல்ல செய்திகள்ல வராம போகுதோ, அந்த விஷயம் இன்னும் நம்ம சமுதாயத்துல பரவி கிடக்கு அப்படிங்கிறது தான் நிஜம். ஒரு பெத்த அப்பாவை தான் பொண்ணை கொல்றதுக்காக ஒரு கெடு கொடுக்குறாங்க, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவன் பொண்ணை கொலை பண்ணிடுறேன்னு. எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு தலித்
சப் இன்ஸ்பெக்டரை காதலிச்சதுக்காக. ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து ஒரு 3 தடவை ஊரை விட்டு ஓடி போக ட்ரை பண்ணி எல்லாரும் வந்து புடிச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி ஊர் பஞ்சாயத்துல வச்சு இருக்கிற அந்த வெடலை பசங்க எல்லாரும் அவங்களுடைய வேட்டிகளை உருவி அந்த பொண்ணு முன்னாடி காட்டி இதுதானே உனக்கு வேணும், எத்தனை வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்லாம் சொல்லி அந்த அளவுக்கு அந்த பொண்ணை வந்து கேவலப்படுத்தி இருப்பாங்க. ஒரு இரவுக்குள்ள பெத்த பிள்ளைய கொலை பண்ணி ஆகணும். தவமிருந்து பெத்த புள்ள. இந்த பொண்ணுக்கு அடுத்தும் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து கால் ஊனம், நொண்டிக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணை. இந்த பொண்ணு பேர் வந்து பாக்யம். ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த பெத்தவன் என்ன பண்றாரு? இந்த பெத்தவன் அப்படிங்கிற புத்தகத்திலே இந்த வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா வந்திருக்கும். புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறப்போ தெரியல, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏன் மேல இருந்து கீழே வந்துச்சு அப்படிங்கறத வந்து ரொம்பவே நேர்த்தியா நமக்கே புரிய ஆரம்பிக்கும். நிச்சயமா இதை படிக்கிறதுக்கு அதிகபட்சமா ஒரு 40 மினிட்ஸ் தாங்க ஆகும். ஆனா நம்ம மனசை வந்து இதோடைய தாக்கம் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 நாளைக்காவது இருக்கத்தான் செய்யும். மனசை வந்து பதைக்க வைக்கிற மாதிரியான புத்தகங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரியில இந்த புத்தகத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து முழுசா என்ன நடந்தது, என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்தது அந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி அந்த தனி வீடியோல நான் வந்து விளக்கமா விரிவாவே பேசியிருக்கேன். ஒரு 13 நிமிட வீடியோவா நான் மொத்த கதை அதுல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, அதுக்கப்புறம் இந்த புத்தகம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபோர்ட் டெல்லிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி ஒரு ஆணவ கொலை நடந்தது. அடுத்ததா இதே தலித் இலக்கிய கான்செப்ட்ல நான் பேசின இன்னொரு புத்தகம் தலித் கிச்சன்ஸ் ஆஃப் மராத்வாடா. தலித் உணவுகள் அப்படின்னு ஒரு பெரிய டாபிக் இருக்கு. அது வந்து ஒரு ஓஷன். உதாரணமா வந்து கஞ்சி அப்படிங்கிற ஒரு உணவை நம்ம எடுத்துப்போம். கஞ்சி வந்து முன்னாடி காலத்துல இந்த ஏழை எளியவர்கள் சாப்பிட்ற ஒரு உணவா இருந்தது. கஞ்சி குடிச்சிட்டு வந்தேன், கூழ் குடிச்சிட்டு வந்தேன், தொட்டுக்க பச்சை மிளகா கட்டிச்சு அந்த சின்ன வெங்காயத்தை வச்சு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு முன்னாடி காலத்துல, நான் சொல்றது வந்து ஒரு 20-25 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா கஷ்டப்படுற குடும்பம், அதாவது அந்த உணவோட வந்து ஒரு ஓகே இவங்கெல்லாம் இப்படித்தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை பண்ணிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி நான் வந்து கஞ்சி குடிச்சிட்டு வந்தேன், கஞ்சியில் வந்து நட்ஸ் பவுடர்லாம் போட்டு குடித்தேன், கஞ்சி அப்படி இருந்தது இப்படி இருந்தது கொதிக்க இருந்தது, அதை வந்து நான் இது ஊற்றுனேன் அது ஊற்றுனேன்னு சொல்கிறப்ப சாதாரண உணவை ஏன் நீங்கள் மேட்டிமைப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த புத்தகம் நடிகளுமே வச்சுருப்பாங்க. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிற நிறைய உணவுகள் மேட்டிமைப்படுத்தப்பட்டது. ஆனா எங்களுக்கு வந்து அந்த காலத்துல எந்த உணவுமே வந்து கிடைக்கல. அந்த புத்தகத்துல சொன்ன இன்னொரு விஷயம் வந்து இந்த சாத்வீகமான உணவை உண்றவங்க, இந்த சாஃப்டா சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே பயங்கரமா அறிவு இருக்கும், பயங்கர இன்டெலெக்சுவல்ஸா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பாருங்க, அவங்க வந்து எல்லா நான்வெஜ்ஜுமே சாப்பிடுவாங்க. ஆனா உலகத்தோட பெரிய நிறுவனங்கள், பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து அங்கதானே இருக்கு. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து முன் வச்சிருப்பாங்க. புளி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த புளியுடைய பூவை வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருப்பாங்க. அந்த புத்தகம் நடிகளும் நிறைய ரெசிபிஸும் கவர் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்கும் ரெசிபிஸ் எல்லாமே. வந்து இப்போ இந்த வெண்டைக்காய்லாம் இருக்கு இல்லைங்களா, வெண்டைக்காய் வந்து நல்லா சுருளை உதக்கணும். ஸோ நமக்கு குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்போ வீட்டில் வந்து ஆளுங்க கம்மி அப்படின்னா தான் வெண்டைக்காய் செய்வாங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த வீட்டு பெண்களுக்கு வந்து தட்டு முன்னாடி யாராவது உட்காந்து இந்த இது எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப அது இல்லை அப்படின்னா அது ரொம்ப பெரிய கஷ்டமாக எடுத்துக்குவாங்க அவங்க. ஏன்னா அந்த பெண்களுக்கு டபுள் ஜாப், வெளியேயும் போய் வேலை பார்க்கணும், வீட்டுக்குள்ளேயும் வந்து வேலை பார்க்கணும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டு பெண்கள் வந்து வெளியே போக மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ 2 இடத்துலையும் வேலை பார்க்கணும். அவங்க இருக்கிற விஷயங்களை வச்சு எவ்வளோ ருசியாக ஒரு இதை தயார் பண்ணாங்க. எல்லா விஷயங்களுமே நம்ம கைக்கு இருக்கிறப்ப சமைக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாகவே ஒரு கலை. ஆனால் அந்த விஷயங்கள் இல்லாதப்ப அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக சில விஷயங்களை யூஸ் பண்ணி சமைக்கிறதும் ஒரு கலை தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, செவ்வாய் வெள்ளி வெஜிடேரியன்ஸ், சனிக்கிழமை மட்டும் வெஜிடேரியன்ஸ், அந்த குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் வெஜிடேரியன்ஸ், சில உணவுகளை சாப்பிடுவோம் சில உணவுகளை சாப்பிட மாட்டோம். இப்போ வந்து எகிடேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, எக்கையும் வந்து ஆக்சுவலி வெஜிடேரியனில் சேர்த்துட்டாங்க. இந்த மாதிரி உணவு சாப்பிட்றவங்களை வந்து பல வகைகளாக இந்த புத்தகம் நடிகளுமே வந்து பிரித்து அழகாக அது எக்ஸாம்பிள்ஸோடு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகம் வந்து தமிழையும் இருக்குது. பட் நான் ஆங்கிலத்தில் படித்ததுனால நான் ஆங்கிலத்தை பரிந்துரை செய்கிறேன். தமிழ் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா பரிந்துரை செய்யுங்க. ஏன்னா மொழியாக்கம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆங்கில மொழி ரொம்பவே எளிமையாக இருந்தது, ரொம்ப அழகாக படிக்கிற மாதிரி இருந்தது. அந்த டேர்மே வந்து ஒரு மாதிரி ஒஃபென்சிவாக தலித் கிச்சன் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லப்பச்சு அப்படிலாம் கிடையாது. அந்த வார்த்தை யூஸ் பண்ணதுக்கான காரணத்தை அந்த புத்தகத்தில் சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்ததாக இந்த மாதம் வந்து நம்ம ஃப்ரீடா மெக்ஃபேடன் அக்காவோட எந்த ஒரு புத்தகமும் வந்து படிக்கலை. என்னுடைய ஜனவரி மாதம் ரீடிங் ரேப்பப்பில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீடா அக்காவுடைய 2 புத்தகங்கள் படிச்சிருந்தோம். ஆலிஸ் அக்காவுடைய புத்தகம் வந்து இந்த மாதம் நான் எடுத்தேன். ஆலிஸ் அக்காவுடைய ராக் பேப்பர் சிஸ்டர், ஆக்சுவலி அவங்களுடைய முழு பேர் ஆலிஸ் ஃபீனி. நான் வந்து நம்ம பேச்சு வழக்குக்காக ஆலிஸ் அக்கான்னு கூப்பிடுறேன். ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு இந்த டேர்ம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆலிஸ் அக்காவுடைய ராக் பேப்பர் சிசர் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் எடுத்து படித்த ஒரு புத்தகம் அப்படின்னா பியூட்டிஃபுல் அக்லி தான். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி படித்தேன்.
என்ன கதை அப்படின்னா, கிராடி கிரீன் அப்படிங்கிறவர் எழுத்தாளர். அவர் வந்து ஏற்கனவே சில புத்தகங்கள் வந்து எழுதியிருப்பாரு. ஒரு நாள் சாயங்காலம் அவருடைய புது புத்தகம் வந்து லான்ச் ஆகுது. ஸோ அது வந்து பெஸ்ட் செல்லரா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து ஈவினிங் ஆர்வமாக வெயிட் பண்ணுறாரு. அவருடைய மனைவி வந்து ஆபி ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காங்க. அந்த வீட்டுக்கு சம்பாதிக்கிறவங்க அப்படின்னா அவங்க தான். ஏன்னா இவர் வந்து முழு நேரமும் எழுதிக்கிட்டு இருப்பாரு. அந்த வீட்டுடைய பண தேவைகளை அவங்க தான் பூர்த்தி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆபி வந்து கார் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஃபோன் பண்ணி சொல்றாரு, நம்ம என் புக்கு வந்து பெஸ்ட் செல்லர் ஆயிடுச்சு அப்படின்னு கிராடி கிரீன் சொல்றாரு. ஆபியும் பயங்கர சந்தோஷம், தான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆபி வர்ற வழியில ராத்திரியில நடு ரோட்ல ஒருத்தவங்க படுத்திருக்காங்க. ஐயோ என்ன ஆச்சு, படுத்திருக்காங்களே, மயங்கி போயிருப்பாங்களோ, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திடீர்னு நான் இறங்கி போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஃபோனில் இவர் வந்து சொல்றாரு, இல்லை நீ போய் பார்க்காது, நீ பாட்டில் வீட்டுக்கு வந்துடும், நீ அதெல்லாம் எதுக்கு போய் பார்க்குற அப்படின்னு. அது எப்படி இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை இப்படி வச்சுட்டு போகிறாங்க. இறங்கி போகிறாங்க. இவங்க ஹெலோங்கிறாரு. இவர் போன ஒய்ஃப் போனவங்க தான் காணா போயிட்டாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு அவங்க காணா போய். எல்லாருமே வந்து எல்லா இடங்கள்லையும் தேடி பார்க்குறாங்க. ஆபி வந்து கிடைக்கவே இல்லை. போலீஸ் அவங்க இவங்க அந்த பக்கத்தில் இருக்க எல்லா ஏரியா சலிச்சு சல்லடை போட்டாலும் அவங்க கிடைக்கவே இல்லை. ஸோ இவர் வந்து ஆபி போனதுனால ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆயிடுறாரு. ஆபி காணா போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே இவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் எல்லாமே வந்து வேற வெளியே எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ பல்க் தொகையாக வந்து எடுக்கப்பட்டிருக்கப்ப எல்லாருமே வந்து ஒருவேளை உன் ஒய்ஃப் உன்னை விட்டு போக தான் இது பண்ணிட்டாலோ, அதுக்காக பிளான் பண்ணி தான் பண்ணுறாலோ அப்படி இப்படின்லாம் சொல்கிறப்ப இவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிடுது. சரி நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்து அவர் வந்து ஒரு ஹிட்டான புத்தகம் கொடுத்தாக வேண்டிய நெருக்கடி. அவருடைய பப்ளிஷர் யாருன்னா கிட்டி அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து ஆபிக்கு காட் மதர் மாதிரி. ஸோ கிட்ட போய் கேட்குறாங்க. கிட்டி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் உனக்கு வந்து ஒரு இடம் சொல்கிறேன், ஆம்பர்லி அப்படிங்கிற ஒரு இடம். அங்கே வந்து அந்த மலைப்பகுதியில் ஒரு வீடு இருக்குது. அது ஒரு சின்ன கிராமம் தான். அந்த வீட்டில் நீ போய் உட்காந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் அங்கே போய் எழுத ட்ரை பண்ணு. அந்த சூழல் உன்னை நிச்சயமாக மாற்றும். ஏன்னா நீ இங்கே இப்படியே இருந்தேன்னா வந்துட்டு உன்னால் வந்து அந்த சோகத்தை தாண்டி வெளியே வர முடியாது. நீ அங்கே போய் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், புக் எழுத வேண்டியது மட்டும்தான் உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வந்து அங்கே போகிறாரு. ஆன்ஸ்வினி அக்காவுடைய புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து டாகி வருங்க. எல்லா மெயின் கேரக்டர்ஸுமே ஒரு டாக் வச்சிருக்கும். அந்த டாகும் வந்து ஒரு அழகான ரோல் பிளே பண்ணியிருக்கோம். இதுலேயுமே வந்து ஒரு டாகி வரும். கிராடி வந்து தன்னுடைய டாகியை கூட்டிக்கிட்டு பையெல்லாம் கெட்டிக்கிட்டு போகிறாரு. அந்த இடத்துக்கு வந்து போகிறதுக்கு படகு மூலமாக மட்டும்தான் போக முடியும். படகு வந்து டெய்லியெல்லாம் போயிட்டு வராது, அப்பப்போ தான் போயிட்டு வரும். அந்த இடத்துல வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது. போஸ்ட்டு தான் அனுப்பணும். போஸ்ட் அனுப்புறோம், போய் சேர்றதுக்கு நாளாகும். ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது அவங்களுக்கு. இருந்தாலும் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராடி போறாரு. கிராடி போறப்ப அங்க வந்து தன்னுடைய மனைவி மாதிரியே ஒரு பொண்ணை பாக்குறாரு. என் மனைவி சாயல்லே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பட் அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து போயிடுறாங்க. அவர் தங்கி இருக்கிற வீட்டுல வந்து முன்னாடி இருந்த எழுத்தாளர் இறந்து போயிருப்பாரு. சார்ல்ஸ் அப்படிங்கிறது அவருடைய பேரு. அவர் எழுதி வச்ச ஒரு புத்தகம், ஒரு மேனுஸ்கிரிப்ட், அது இன்னும் பப்ளிஷ் ஆகல. அது வந்து அப்படியே அந்த இடத்துல இருக்கும். இவர் வந்து இதை எடுத்து படித்து பார்க்குறப்ப நல்லா இருக்குது, இதில் கொஞ்சம் படிட்டுங்க நீங்கள் வேணால் கதையாக மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இவருடைய வீட்டுக்குள்ள வந்து கீழே போர்டு இருக்கும் தரையில். அந்த போர்டுக்கு கீழே வந்து எலும்புகள் எல்லாமே வந்து இருக்கும். ஒரு மாதிரி அமானுஷ்யம் அந்த இடத்த சுத்த ஆரம்பிக்கும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சுட்டு தான் இவர்கிட்ட பழகுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும். இவரால் ஒரு மனைவி வேற 2-3 தடவை இவர் பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை வரும். ஆனால் எல்லா தடவையும் அறகுறையாக தான் பார்த்துருப்பாரு. ஒரு தடவை ஒரு மனைவியை வந்து போய் இடிக்க வேற செஞ்சிடுறாரு. இந்த மனைவி மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னா இல்லைங்களா, அந்த பொண்ணு வந்து சைக்கிள் வந்துகிட்டு இருக்கப்ப போய் இடிச்சிடுறாரு. ஐயோ இவன் என் மனைவி தான் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணுக்கு வந்து கம்ப்ளீட்லி வேற ஒரு லைஃப் இருக்கு. அந்த பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தெல்லாம் இருக்கு, அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க. ஸோ ஏன் இந்த ஊருக்கு அவரை வர சொன்னாங்க, என்ன நடக்குது அவரை சுற்றி, என்ன அமானுஷ்யங்கள், அவருடைய மனைவி எங்கே போனாங்க, அவர் மனைவி மாதிரியே இருக்கிற இந்த பொண்ணுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பல புதிர்களுக்கு விடைய சொல்றதுக்கு புத்தகத்துடைய கடைசி சில பக்கங்களில் முடிவு பண்ணியிருப்பாங்க. பட் இந்த புத்தகம் வந்து படிக்கலாமா வேணாமா அப்படின்னா ஐ வுட் சே மேபி தான். அந்த எஸ் நோ மேபி சொல்லுவாங்கல்ல, ஐ வுட் சே மேபி. ஏன்னா இது வந்து இந்த கடைசி எண்டிங் ட்விஸ்ட்டு வந்து நான் ட்விஸ்ட்டை சொல்லிட்டேன்னா நீங்களே வந்து என்னது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. சார் நான் ட்விஸ்ட்டு சொல்லலை, பட் ட்விஸ்ட் வாஸ் நாட் கன்வின்சிங் எனஃப் ஃபார் மீ. எனக்கு இது வந்து நான் தான் அப்படி யோசிக்கிறேன்னா அப்படின்னு போயிட்டு இணையத்தில் தேடி பார்த்தா எல்லாருமே வந்து அப்படி தான் யோசிச்சிருக்காங்க. ஸோ திஸ் புக் இஸ் அ மேபி ஃபார் மீ. நான் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி பயங்கர ஆர்வமாக சில பக்கங்கள்லாம் அப்படியே போகணுன்னே ரைட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி படித்தது. பட் அட் த எண்ட் அது எனக்கு அவ்வளோ சிறப்பாக வரலை. ஆன் ஸ்கேல் ஆஃப் 10 ஐ வுட் கிவ் இட் 6. நான் அந்த ஃப்ரீடம் மெக்ஃபேடன் அவங்களுக்கு வந்து த டீச்சர் வந்து அவங்களுடைய புத்தகங்கள்ல நான் படித்ததுலே அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகம், அதே நான் வந்து லாஸ்ட் மந்த் ரீடிங் டாப்பில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அப்படி தான் எனக்கு வந்து இந்த புத்தகமும் இருந்தது. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டெஃபினெட்லி கிவ் இட் அ ட்ரை. நான் அடுத்து இப்போ படிச்சுட்டு இருக்க புத்தகமும் ஆலிஸ் அக்காவோட தான், மை ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற புத்தகம். அது ஆக்சுவலி ஹாஃப் வே த்ரூ இந்த புக். இப்போ வரைக்கும் நல்லா த்ரில்லாக தான் போய்கிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ரீடிங் டாப்பில் நம்ம கவர் பண்ணுறோம். அடுத்ததான் நான் சொல்ல போகிற புத்தகம் வந்து தனுஜா சிங்கம் மேடம். அக்கா இணையதளத்தில் வந்து எல்லாரும் நிறைய பேர் அக்கா அக்கான்னு அவங்கள கூப்பிடுவாங்க. அவங்களும் வந்து அந்த அக்கா வந்து கேண்டா அப்படிங்கிற டயலாக்ல பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க. அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி
அவங்க வந்து அந்த திருநங்கைகளுடைய வாழ்க்கையில இருந்த போராட்டத்தையும் வலியையும் அப்படியே நமக்கு இந்த புத்தகத்தின் மூலமா கடத்தியிருப்பாங்க. இந்த புத்தகத்தை பத்தியும் நான் வந்து ஒரு தனி வீடியோ பேசியிருக்கேன். எனக்கு இந்த புத்தகங்கள்ல புதுசா இருந்த விஷயம் என்னன்னா, அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க வந்து பெண்ணா மாறணும் அப்படிங்கிற ப்ராசஸ் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத, அதுதான் இந்த புத்தகத்திலே வந்து ரொம்ப ரொம்ப எல்லார் மனசையுமே வந்து உழுக்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமா. ஏன்னா இவங்க வந்து நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. செக்ஷுவலி, ஃபினான்ஷியலி, ஃபிசிக்கலி எல்லா வகைகள்லையுமே இவங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு பெண்ணா மாறணும் அப்படிங்கிற இவங்களுடைய ஆசை வந்து சாதாரணமால நிறைவேறல. அதுக்கு பின்னாடி நிறைய வலி, வேதனை, கவலை, கஷ்டம் எல்லாமே இருந்திருக்கு. இவங்களுடைய அந்த உறுப்பு இருக்கிற இடத்த எப்படி மாற்றுவாங்க, ப்ளீடிங் எப்படி இருக்கும், அதுக்கப்புறமா என்ன நடக்கும். இப்போ வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் பிரெஸ்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நிறைய ஆக்ட்ரஸஸ் ஆகட்டும், அது சிலிகான்ஸ் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா. ஆக்ட்ரஸஸ் இல்லை, இன்ஃப்ளூயன்சஸே நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. ஸோ அது பண்ணுறதுக்கான காரணம் என்ன, ஒரு பெண் எப்படி இருந்தால் அந்த சமூகத்துக்கு பிடிக்கும், எப்படி இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பெண்ணா வரணும் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையோட பெரிய ஆசையாக இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன நடந்தது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. வேற ஒரு மாதிரி வாழ்க்கையை ஆரம்பித்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையுடைய அடுத்த கட்டம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துடைய கதை. ரொம்பவே அருமையாக இருக்கும். மேடம் நல்லா எழுதியிருந்தாங்க. ஒரு பெண், நான் வந்து ஒரு பெண்ணை உணர்றேன் அப்படின்னு இவங்க சொல்கிறப்ப, இல்லை நீ ஒரு ஆண் தான், நீ ஒரு ஆண் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் அவங்களுக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்துருக்கு. நீ இந்த ஆண் மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டா உனக்கு கொஞ்சம் சரியா போயிடும், எல்லாத்தையும் தாண்டி உச்சகட்டமாக ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க எல்லாமே சரியா போயிடும்லாம் ஐடியா கொடுப்பாங்க. 2 பேர் வாழ்க்கையை நாசமாக்குற மாதிரி. அதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய கதை. இந்த லிங்கை நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துட்றேன், தேவைப்பட்டா நிச்சயமா செக் பண்ணிக்கோங்க. அடுத்த புத்தகம் வந்து எனக்கு பெருசா கனெக்ட் ஆகாத ஒரு புத்தகம், சோஃபீஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற புத்தகம். ஒரு அவார்ட் வின்னிங் புத்தகம் இது. பிலாசபியோடைய ஏபிசி, அதாவது சின்ன குழந்தைக்கு புரியுற மாதிரி இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. பட் இந்த புத்தகத்தில் ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருந்தது. ஸோ போற வர எல்லாரையும் வண்டியில் ஏற்றிட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் போட்டு குழப்பி அடித்து சொன்னதுனால எனக்கு பெருசாக ஃபிலாசபி வந்து நான் இப்போ தான் பிகினர் அந்த ஜேர்னருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது அந்த புத்தகம். இதே மாதிரியே சில பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ஃபிலாசபி புத்தகங்கள் படிக்க உங்களுக்கு பிடிக்கும், வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி என்ன, அந்த கேள்விகள் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் இந்த புத்தகத்தை நிச்சயமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் திஸ் புக். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த த்ரில்லர்ஸ் இந்த மாதிரி படிக்கிற ஆள்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து மூச்சு திணற போட்டு அடிச்சிருப்பாங்க. இதில் பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் அப்படின்னு ஆரம்பிச்சு சமகால பிலாசபிக்கல் விஷயங்கள் வரைக்கும் இந்த புத்தகத்தில் வந்து ரொம்பவே அழகாக பேசியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய பிப்ரவரி மாத ரீடிங் ரேப் அப். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இதில் இருக்க ஏதாவது ஒரு புத்தகம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள்.